வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட்ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்காலேருந்து பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் இருக்க நாட்டுக்கோழிகளை பற்றி தான். நம்ம விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அகத்தி, கோய், ஃபஸ்ட் 29 சவுண்டல், வேலி மசால் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து கோழிகளை பற்றி, அதே மாதிரி ஆடுகளை பற்றி போடலான்ட்டு இருக்கோம். நோய் மேலாண்மையை பற்றி, அதே மாதிரி இதில் எப்படி நம்ம வியாபாரம் செய்கிறதுன்ற மாதிரி ஒரு முழு காணொலியாக அடுத்தடுத்து வந்துட்டுருக்கோம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்மகிட்ட நேரடியாக வாங்க மாட்றாங்க. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு அதிகமான அளவில் விளம்பரமும் செய்யலை. அது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். இனி வரும் காலங்களில் நம்மள்ட்ட மக்கள் நேரடியாகவே வாங்குற மாதிரி நம்ம அடுத்தடுத்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து போட ஆரம்பிச்சிட்டாலே மக்களிடையில் அதிகமான அளவில் வரவேற்பு வரும். நம்மள்ட்ட இருந்தது ஃபுல்லாமே சேவல் தான். ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு கோழி குஞ்சுகள் ஒரு 8 இருந்துச்சு. அதை ஃபுல்லாமே வளர்த்தேன். வளர்க்கும்போது எப்படின்னா எல்லாமே பெட்டையாக வரும்னு நினச்சேன். ஆனால் பாதியிலே தெரிஞ்சிருச்சு சேவலாக தான் வரும்ன்ட்டு. அப்புறமும் கொஞ்சம் தூரம் வளர்த்தேன். ஆனால் கோயில் குடைகளுக்கு அந்த மாதிரி மக்கள் வாங்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மக்கள் வாங்குறது எப்படின்னா கடையில் தான் போய் டைரெக்டாக போய் விசிட் பண்ணுறாங்க. நம்ம வளர்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் விசிட் பண்ண மாட்றாங்க. அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. ஏன்னா நம்ம விற்பனை செய்கிறது 1 கிலோ ரூ. 500 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் விலையை நம்ம நேரடியாக சொல்லிட்டோம். அதனால் விலை அதிகம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுலாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஏரியாவில் என்கிட்ட ரூ. 500 வாங்கி ரூ. 650 ரூ. 700 வரையும் விற்றுட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். நம்ம டைரெக்டாக மக்கள்கிட்ட இதை யார் வளர்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கி நம்ம மக்கள் வாங்கிட்டாங்கன்னா விலை ரொம்பவும் கம்மி. இது வியாபாரிக்கிட்டேயோ இல்லை கடைகள்கிட்டையோ வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு லாபத்தை வச்சு தான் அவங்க விற்பாங்க. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க சேவல் எல்லாமே கொடுத்தாச்சு. கடைகளுக்கு தான் கொடுத்தோம். அடுத்த தடவை நம்மள்ட்ட மக்கள்கிட்ட நேரடியாக விற்பனை செய்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக இந்த கோழிகளை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன்னா கோழி குஞ்சுகளை பற்றி தான் அதிகமான அளவில் சொல்லணும். பெருச்சாளி சாப்பிட்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்புறம் சீக்கிரமாகவே சளி பிடிச்சிருது கோழிகளுக்கு, கோழி குஞ்சுகளுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு மைல்டான ஒரு சுடு தண்ணி வச்சோம்னா அதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் சளி பிடிக்காமல் நல்லா அடுத்தடுத்து வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதே இது நம்ம பச்சை தண்ணி அப்படி இல்லாட்டி சாக்கடை அந்த மாதிரி தண்ணி ஓடும். அந்த தண்ணியெல்லாம் கோழிகள் குடிச்சிச்சுன்னா அதுக்கு வைரல் ஃபீவர் மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நம்ம சுத்தமான தண்ணியை வைக்கிறது ரொம்பவும் நல்லது. குறிப்பாக நம்மள்ட்ட இப்போதைக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 சென்ட் வரையும் தான் இடம் இருக்கும். அதில் தான் நம்ம கோழி வளர்த்துட்ருக்கோம். ஃபுல்லாமே இயற்கை முறையில் உணவு தான். அதை பற்றி நம்ம விரிவாக போடுவோம். அரிசி, அப்புறம் அரிசிக்கெலாம் ஒரு பங்கு தான். அதுவே முழு சாப்பாடாக போடுறது கிடையாது. நம்ம அரிசி, கோதுமை, கம்பு, மக்காச்சோளம், சோளம் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம உணவு முறையை நம்ம சொல்லுவோம். இந்த உணவுகள் தான் நம்ம போடுறோன்ற மாதிரி அதையும் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட 1 மந்த் சிக்கு இருக்குது. அதே மாதிரி 3 மந்த் சிக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையான கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பரோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக ஒரு 4-5 சேவல்கள் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ அதில் ஒரு 2 சேவல் மட்டும் நம்ம விற்பனை செய்கிறாப்புல இருக்குது. நம்மளிடம் அதேமாதிரி ஆடு வளர்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா செம்பறி கிடாக்கள் அதிகமான அளவில் வளர்த்துட்டு இருந்தோம். தற்போதைக்கு பராமரிப்பு காரணத்தினால நம்ம கொஞ்சம் சேவல்கள் இந்த கோழிகளை வளர்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஆள் பலம் இல்லாமல் இந்த ஆடுகளில் வளர்க்குறது ரொம்பவும் சக்ஸஸாக முடியாது. ஏன்னா ஒருவரோட உதவி கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு வேணும். அதனால் நம்ம இந்த கோழி இதில் அதிகமான அளவில் இறங்கிட்டோம். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம கண்டிப்பான முறையில் நோய் மேலாண்மையை பற்றி பேசுவோம். அதே மாதிரி தடுப்பூசி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா எல்லோரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற முடியாது. ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்கும். அதுபோக நம்ம செவ்வாய், வெள்ளி அந்த மாதிரி டைமில் மஞ்சள் தண்ணி இந்த மாதிரிலாம் வைப்போம். குடிக்கிறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த கோழிகளுக்கு. ஏன்னா சளி பிரச்சனைகள் சுத்தமாக இருக்காது. அதுபோக
நம்ம வெங்காயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறுத்தறுத்து போடுவோம். நல்லா சாப்பிடுவாங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. நம்ம வீடியோவை அதிகமான அளவில் ஷேர் பண்ணுங்கள். பல பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது ஒரு வியாபாரம் தான். நம்ம மக்கள் நேரடியாக நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம்.